தனித்து நிக்கிறதா என்ன? தனித்து நிற்கிறதுனா அதிமுக தனியா போட்டி போடணும். ஜெயலலிதா பாணி அரசியல் கூட்டணி கட்சி நிர்பந்தம் வேண்டான்னு தானே அவங்க 2014லயும் 2016லயும் தனித்து போட்டிட்டாங்க. 2016ல யார் வேணாலும் கூட்டணிக்குவாங்க, ரெட்டையில நிக்கணும்னாங்க. அவ்வளவு பெரிய நிபந்தனை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லயே பார்க்காது. பெரிய பின்னடைவோட கூடிய தேர்தல், 5 வருஷம் ஆட்சி, நடுவுல தண்டனை, பெரிய செட்பேக் இருந்துச்சு. அப்ப தனித்து போட்டியிடுவதுங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க, ஜெயிச்சாங்க. தனித்து போட்டியிடுவதுன்னா பிஜேபியோட நிக்க கூடாதுல்ல, பிஜேபி விதிக்கிற நிபந்தனைகளை கட்டுப்படக்கூடாது. அமித்ஷாவை இவரு போய் பார்க்க கூடாது, அமித்ஷா இவரை வந்து பார்க்கணும், அப்படித்தானே? கூட்டணிக்கு அப்படித்தானங்க வந்தாரு. அமித்ஷா தானங்க இங்க வந்தாரு. இங்க வந்து அவர் வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டாருல, அப்புறம் இப்ப எதுக்கு அங்க போனோம்? இல்ல நான் அமித்ஷா எல்லாம் பார்க்க போல, நான் மழை வருதுன்னு சொல்லி லீவு போட்டேங்க, அதுக்கு போய் இந்த பத்திரிகைக்காரனுங்க எல்லாம் இப்படி எழுதிட்டாங்க அப்படின்னு நேற்று சொல்லிட்டு இன்னைக்கு போறாரு. சரி, ப்ரோக்ராம் வந்துங்க ஞாயிற்றுக்கிழமையே தெரியும் உளவுத்துறைக்கெல்லாம். ஏன்னா டிக்கெட் பிளாக் ஆகும் போதே உளவுத்துறை வந்து அதை அங்கதான் ஏர்போர்ட்ல இருக்காங்கல்லங்க. மத்திய மாநில உளவுத்துறைகள் வந்து அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க எல்லா முக்கிய ஏர்போர்ட்டுகள்லையும். ஸோ தலைவர்கள் மூவ்மெண்ட்டை பார்க்க வேண்டியது அவங்களோட கடமையும் கூட, ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அப்ப டிக்கெட் பிளாக் ஆயிருக்கு, போறாரு, எல்லா ஊடகங்களும் செய்தி போட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை நேற்றைக்கு இவர் வந்து நாங்க தருமபுரி ப்ரோக்ராம் ஒத்தி வச்சது காரணம் மழை தான்னாரு. மழை காலம் நமக்கு இன்னும் 1 மாசம் கழிச்சு, இப்ப ஆங்காங்கே மேக வெடிப்பு காரணமா தான் மழை பெய்யுது. அப்ப அதிமுக மேக வெடிப்பு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும்.